நேரத்தை கூட நிறுத்த முடியும் ஒரு தெய்வம் இருந்தா அது கதையல்ல, உண்மை. சிவனின் ஒரு வடிவு, காலத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி. அவர்தான் கால பைரவர். பிறந்ததுக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிறது நேரம். அந்த நேரத்தையே யாராவது கட்டுப்படுத்தினா அது ஒரு கதை இல்ல, சிவனின் ஒரு அதிசய வடிவு. பயம், மரணம், காலம் மூன்றையும் கட்டுப்படுத்துறவர். அவர்தான் கால பைரவர். ஒரு காலத்தில் பிரம்ம அவர் தன்னை எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்று பெருமைப்பட்டார். அதை பார்த்த சிவா அவருடைய அகம்பாவத்தை அழிக்க ஒரு வடிவத்தை உருவாக்கினார். அதுதான் காலபைரவர். காலபைரவர் உருவான உடனே அவர் நேராக பிரம்மாவை நோக்கி சென்றார். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. அதில் ஒரு தலை அகம்பாவத்தின் அடையாளம். காலபைரவர் அந்த தலையை வெட்டினார். அந்த சம்பவம் அவரை மிகவும் சக்திவான தெய்வமாக மாற்றியது. ஆனா அந்த செயல் ஒரு பெரிய பாவமாக கருதப்பட்டது. பிரம்மாவின் தலை கால பைரவரின் கையில் ஒட்டிக்கிட்டது. அவர் எங்கு போனாலும் அந்த தலை அவரை விடவில்லை. அவர் உலகம் முழுக்க அலைந்தார், பாவ நிவர்த்தி தேடி. இறுதியில் அவர் வந்த இடம் காசி. அங்கதான் ஒரு அதிசயம் நடந்தது. பிரம்மாவின் தலை தானாகவே கீழே விழுந்தது. அந்த இடம்தான் இன்று புனிதமான காசி. பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு அகண்ட ஜோதியாக சிவ தோன்றினார். அவரின் அந்த அண்ட வடிவம் அவர்களின் அகம்பாவத்தை சோதிக்க வந்தது. ஆனா பிரம்மா தனது அகம்பாவத்தை விடவில்லை. அந்த அகம்பாவத்தை அழிக்க சிவன் தனது புருவத்திலிருந்து ஒரு தீக்கணலாய் உருவாக்கினார். அதுதான் கால பைரவர். கால பைரவர் தோன்றியவுடன் அவரின் உருவம் மிகவும் கொடியதாக இருந்தது. கருப்பு நிறம், அக்னி போன்ற கண்கள், கையில் திரிசூலம். அவர் நேராக பிரம்மாவை நோக்கிச் சென்றார். அந்த நேரத்தில் பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. அதில் ஒரு தலை நான் தான் உயர்ந்தவன் என்ற அகம்பாவத்தின் அடையாளம். ஒரு கணத்தில் கால பைரவர் அந்த தலையை வெட்டினார். அந்த நிகழ்வு பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த நாள் முதல் கால பைரவர் காசியின் காவலராக ஆனார். யாராவது காசிக்கு போனாலும் முதலில் இவரை வணங்கணும். ஏன்னா அவர்தான் அந்த நகரத்தின் காவல் தெய்வம். மேலும் அவர் காலம் என்ற சக்தியை கட்டுப்படுத்துறவர். அதனால்தான் அவரை வணங்குறவங்க வாழ்க்கையில் நேரம் நல்லபடியாக மாறும் என்று நம்பிக்கை. கால பைரவர் கால பைரவர்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் அவர் காலத்தையே கட்டுப்படுத்துறவர். யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவார். அதனால்தான் காசியில் முதலில் இவரை தான் வணங்கணும். கால பைரவரின் வாகனம் நாய். அதனால்தான் சில கோவில்களில் நாய்க்கு உணவு வைக்கிறது வழக்கம். இது சாதாரணம் இல்ல, அது ஒரு வழிபாடு. மேலும் அவரை இரவு நேரத்தில் வணங்குவது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. அஷ்ட பைரவர் என்ற 8 வடிவங்களும் இவருக்குண்டு. ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு திசையை காக்கும். கால பைரவர் ஒரு பயங்கரமான வடிவம் மாதிரி தெரிந்தாலும் அவர் சொல்ல வர்றது ஒரு ஆழமான உண்மை. அகம்பாவம் இருந்தா அது அழிக்கப்படும். நேரத்தை மதிக்காதவங்க வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவிப்பாங்க. அதனால்தான் அவர் காலத்தின் கடவுள். கால பைரவரை வணங்குறவங்க பயமில்லாம வாழ்வாங்க. நேரம் கூட அவர்களுக்கு எதிரா போகாது. ஏன்னா நேரத்தை கட்டுப்படுத்துறவர் அவர்களோட பக்கம் இருப்பார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.